இது முழுசாக இருக்கிறது க்ளீனாக நசுக்கிட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் அது க்ளீனாக வாஷ் பண்ணி அதில் இருக்க சீட்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். செய்கிறது எப்படின்றது பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் இந்த சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா இப்படி வதங்கின பிறகு இதை ரிமூவ் பண்ணிடணும் கடாயிலேருந்து. திரும்பவும் 4 ஸ்பூன் கடலை எண்ணெய். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கொஞ்சோண்டு சீரகம், 5 பல் பூண்டு, 4 காஞ்சி மிளகாய், கொஞ்சம் வதங்கின பிறகு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வறுத்துட்டு கடலைப்பருப்பு நல்லா இதான பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் மீடியம் சைஸு. வெங்காயம் வதங்கின பிறகு திரும்ப இந்த நல்லெண்ணெயில் வறுத்துருக்கிற சுண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு புளி நல்லா வதக்கிட்டு சூடு ஆறின பிறகு அரைச்சிட்டு இதுக்கு தாளிச்சிடணும். சட்னிக்கு தேவையான உப்பு. வதங்கின பிறகு ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடுவோம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், தாளிக்கிறதுக்கு பூண்டு 2 தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, பருப்பு, பூண்டு. சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிப்போம். நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன் ஒரு துண்டு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி. கிரைண்ட் பண்ணிட்ட பிறகு இதை எடுத்து பண்ணிடலாம். சுண்டைக்காய் சட்னி ரெடி. அவ்வளோதான்.